நம்ம இந்த வீடியோவில் அண்டர் 6000 இருக்க ஒரு பெஸ்ட்டான சவுண்ட் பாரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். போட்டோட சவுண்ட் பார் 155 அப்படிங்கிற இந்த மாடல் தான் வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் நிறைய சவுண்ட் பார்லாம் பார்த்துருப்போம். 7000 வந்து 8000 ரூபாய்க்குள்ள எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ்ல இருந்து நிறைய காம்படிஷன் வந்து சவுண்ட் பார்ல இருக்கு. இது ஏன் வந்து அண்டர் 6000 பெஸ்ட் சவுண்ட் பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7500 ரூபா பிரைஸ்ல இருந்து 6000 ரூபாய்க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இது 120 வாட்ஸுக்கான சவுண்ட் பார். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நிறைய டெக் அன்பாக்சிங் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா பக்கமே வந்து டேப்பில் வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து போட் அவன்டே 155 அப்படிங்கிற இந்த சவுண்ட் பாரோட பாக்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃப்ரண்ட் சைட்லையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. இந்த பாக்ஸுக்கு முன்னாடி சவுண்ட் பாரை பற்றின ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. HDMI ஆர்க்கும் இருக்கு. இந்த சவுண்ட் பாரில் HDMI ஆர்க் இருக்கிறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான விஷயம். அண்டர் 6000 உங்களுக்கு HDMI ஆர்க்கோட ஒரு சவுண்ட் பார் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான சவுண்ட் பார் தான். HDMI ஆர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க இந்த சவுண்ட் பார் அன்பாக்சிங் பண்ணிட்டு கூட என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே ஒரு சீல்டு கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து கட் பண்ணிடுவோம். ஒரு வழியாக அந்த சவுண்ட் பாரை வெளியே எடுத்தாச்சு. எப்படி வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சவுண்ட் பாரை இப்படி தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. உள்ள தர்மாக்கோல்லாம் வச்சு ரொம்பவே சேஃப்டியாக தான் இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துடலாம். இங்கே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவருக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பார்க்கான யூசர் மேனுவல் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சிடலாம். அடுத்து வந்து 1 இயர்க்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இயர்ஃபோன் அன்பாக்சிங்கில் பார்த்து அதே மாதிரியான வாரண்டி கார்டு தான். அவங்களோட பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி இங்கே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இயர்ஃபோன் அன்பாக்சிங்கில் பார்த்த மாதிரி தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சவுண்ட் பார்க்கான ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டு கொடுத்துருக்க இந்த ரிமோட்டுமே வந்து ரொம்ப ஸ்லீக்காக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஈக்குவலைசரில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸுமே வந்து தனித்தனியாக பண்ணிக்க முடியும். இங்கே பேஸுக்கும் ட்ரிபிளுக்கும் தனித்தனியாக பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. 3D மோட் இருக்குது, மியூசிக் மோட், மியூ மோட்னு ஒவ்வொருத்துக்குமே வந்து தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ரிமோட்டை இங்கே வச்சிடலாம். அடுத்து இங்கே சவுண்ட் பாரை செவுத்தில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக 2 ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சிடலாம். அடுத்து இங்கே ஒரு 1-to-1 கேபிள் கொடுக்குறாங்க. ரைட், வச்சுருவோம். அடுத்து சவுண்ட் பாரை ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம சவுண்ட் பாரையும் இந்த சப்வூஃபரையும் வந்து வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மேலே வந்து பேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க. பேப்பரையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பின்னாடி வந்து கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து முன்னாடி ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்வூஃபரை வந்து எடுத்து பார்த்துருவோம்.
சப்வூஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதை விட 80 வாட்ஸில் வந்து சப்வூஃபர் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இந்த 120 வாட்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த HDMI ஆர்க் பற்றி பேசும்போது, ஆர்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படிங்கிறது தான் ஆர்க்னு சொல்கிறோம். HDMI ஆர்க்கோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக டிவிலேருந்து ஆடியோவை அவுட் எடுக்கணும்னாலும் சரி, இல்லை டிவிக்கு ஆடியோவை கொடுக்கணும்னாலும் சரி, தனித்தனியான கேபிள்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் HDMI ஆர்க் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் பாரில் இருக்க HDMI ஆர்க் போர்ட்டோட டிவியில் இருக்க HDMI ஆர்க் போர்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிவி அந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸ் வந்து ஆடியோ டிவைஸ் தான் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிடும். ஒரு வேளை சென்ஸ் பண்ணல அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க HDMI கண்ட்ரோல் எனேபிளில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சென்ஸ் பண்ணும். ஆடியோவையும் வீடியோவையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்கும். குவாலிட்டியும் லேட்டன்சியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஒரு ஆர்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை சவுண்ட் பார் ஆடியோ டிவைஸ் இந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் HDMI ஆர்க் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஹை பட்ஜெட்டில் ஆடியோ டிவைஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த ஆப்ஷனை கொடுப்பாங்க. ஆனால் அந்த 6000 ரூபா பட்ஜெட்டில் ஆர்க் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான். இப்போ அந்த சவுண்ட் பாரோட டிசைன் அண்ட் பில்டையும் பார்த்துட்டு அவங்க கொடுத்த போர்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்லாம் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ பவர் ஆன் பண்ணிடலாம். இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஆடியோவை கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் கேட்டு பார்த்துட்டு இந்த ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வால்யூம்ஸுக்கு மொத்தம் 35 லெவல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த போட்டோட 155 அப்படிங்கிற இந்த சவுண்ட் பாரை பற்றின வீடியோ. இந்த சவுண்ட் பாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆடியோ அவுட்புட்டால் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மற்ற ஆடியோ டிவைஸை பற்றி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டெக் அன்பாக்சிங்கில் சந்திப்போம்.